குட் மார்னிங். நாங்க இன்றைக்கு அடுத்து பார்க்க போறது வந்து சர்வதேச விஞ்ஞான குறியீடுகள். ஸோ கீழே தரப்பட்டுள்ள குறியீடுகளின் மீது உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். ஸோ இன்னைக்கு நீங்க பாருங்க 3 குறியீடுகள் தந்திருக்கிறாங்க. இக்குறியீடுகள் குறித்து நிற்கும் தகவல்கள் பின்வருமாறு. முதலாவது காட்டிக்கிறது வந்து பேருந்து தரிப்பு நிலையம். ரெண்டாவது காட்டிக்கிறது வந்து பிள்ளைகள் பாதையை கடக்கும் இடங்கள். அடுத்து வந்து மருத்துவமனை. இது மூணும் தான் குறியீடுகள் மூலம் காட்டப்பட்டிருக்கு. ரைட், இவை சர்வதேச குறியீடுகளாகும். ஸோ நீங்கள் இது சர்வதேச ரீதியாக எங்கே போனாலும் இந்த குறியீடை நீங்கள் காண முடியும். ஸோ இங்கே எனக்கு எங்கே பார்த்தாலும் முதலாவது பிக்சர் பேருந்து தரிப்பு நிலையம்னா அங்கே இன்னைக்கு பேருந்து தரித்து நிற்கும். நாங்கள் எங்கேயாவது போகணுமெண்டா அதில் எடுத்துக்கொண்டு போகலாம். அடுத்தது வந்து மஞ்சள் கலருக்குள்ள 2 உருவப்படம் போட்டிருந்தா அது பிள்ளைகள் பாதையை கடக்கும் இடமெண்டா இன்றைக்குமே பிள்ளைகள் வந்து பாதைகள் கடக்கிறதுக்கு அதைத்தான் பயன்படுத்தணும். அடுத்தது அந்த வழியூடாகத்தான் பிள்ளைகள் பாதைகள் ஒரு பக்கத்துலேருந்து அடுத்த பக்கத்துக்கு மாறி செல்லுவாங்கங்கிறது அதோடைய இது. அடுத்தது வந்து இப்படி ஒரு பெட்டும் ஒரு ப்ளஸ் ரெட் கலரில் ப்ளஸ் மார்க்கம் இருக்கும். அது மருத்துவமனை. அதோட மீனிங் என்னன்னு சொன்னால் இன்னைக்கு மருத்துவமனை இருக்கே என்று அர்த்தம். ஸோ இக்குறியீடுகளுக்கான தகவல்களை உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு செயற்பட்டு வருகின்றனர். ஸோ இது வந்து ஒரு உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் இது ஒரு கொமனான ஒரு பொதுவான ஒரு குறியீடாக காணப்படுது. ஸோ இதில் இப்போ மருத்துவமனைக்குரிய குறியீடு போட்டிருந்தா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு மருத்துவமனை இருக்குதுன்னு சொல்லி. ரைட், அந்த இதை வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாரும். ரைட், தகவல்களை பரிமாற்றிக் கொள்வதற்காக பண்டை காலத்திலிருந்தே குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா பண்டை கால ஆதி காலத்தில் இருந்தே தகவல்களை பரிமாற்றத்துக்கு அவங்க குறியீடுகளை பயன்படுத்திக்கிறாங்க. இந்த காலத்தில் மட்டுமில்லை, ஆதி காலத்து கல்வி அறிவு இல்லாத காலத்திலையும் அவங்க குறியீடுகளை மெயினாக அந்த காலத்தில் வந்து குறியீடுகளை தான் பயன்படுத்திக்காங்க. ஒரு தகவல்கள் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு செல்றதுக்கு அல்லது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தகவல் கொண்டு செல்றதுக்கு வந்து குறியீடுகளை பயன்படுத்திக்கிறாங்க. வேறுபட்ட பிரதேசம், நாடு, மக்கள் குழுக்கள் என்பவற்றால் பல்வேறு குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு நாட்டில் ஒரு பிரதேசத்தை எடுத்தால் அங்கே இருக்கிற குறியீடுகளோட ஒப்பிடக்கள் இன்னொரு பிரதேசத்தில் வேறு வகையான குறியீடுகள் பயன்படுத்துகிறாங்க. அதே நேரம் நாட்டுக்கு நாடு ஒரு நாட்டில் பயன்படுத்துகிற குறியீடு இன்னொரு நாட்டில் வேறொரு குறியீட்டின் மூலம் பயன்படுத்துவாங்க. அதே நேரம் மக்கள் குழுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் அவங்களுக்குள்ளேயும் அப்படித்தான். ஒரு மக்கள் குழுக்குள்ளே யூஸ் பண்ணுற ஒரு குறியீடு வந்து அடுத்த மக்கள் குழுக்குள்ளே அது வேறொரு குறியீட்டின் மூலம் அவங்க பயன்படுத்துவாங்க. ஸோ உலக மக்களிடையே தொடர்புகள் அதிகரித்த போது உலகளாவிய ரீதியில் பயன்படுத்தக்கூடிய பொதுவான குறியீடுகளுக்கான தேவை ஏற்பட்டது. நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணின மாதிரி ஒரு பிரதேசத்திலேருந்து உதாரணத்துக்கு நாங்கள் காகம் எடுத்தோம்னா நாங்கள் வந்து தமிழில் வந்து காகம்ன்ட்டு சொல்லுவோம். ரைட், இப்போ வெளிநாட்டாக்கள் அந்த காகத்தை க்ரோன்னு சொல்லுவாங்க. எங்கிட்ட சிங்கள ஆக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் அவங்க அது கப்புட்டான்னு சொல்லுவாங்க. உண்மைக்குமே எங்களுக்கு சிங்களத்தில் கப்புட்டாங்கிறது காகமண்டு தெரிஞ்சால் தான் எங்களுக்கு இது காகமண்டு தெரியும். அதே போல் சிங்களவங்களுக்கு தமிழில் நாங்கள் காகமண்டு சொல்லி தெரிஞ்சால் தான் நாங்கள் காகத்தை பற்றி பேசலாம். இது இவங்க பேசுறது காகத்தை பற்றின்னு தெரியும். ஸோ இதனால் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் அப்படி சொல்ல இயலாது. அப்போ கொமனான ஒரு விஷயத்தை ஒரு பேரிரிக்குமாக இருந்தால் அப்போ எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட், நான் சொல்கிறது இதை பற்றி தானுங்கிறது எங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கும். தகவல் தொடர்பாடல்கள் தொழில்நுட்ப விருத்தி காரணமாக உலக மக்களிடையே தொடர்புகள் அதிகரித்த ரீதியில் சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறியீடுகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஸோ தற்காலத்தில் மட்டுமில்லை, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதலிருந்து தகவல் தொழில்நுட்பம் வந்து அதிக அளவு விருத்தி அடைஞ்சு காணப்பட்டதால் ஸோ உலக மக்களுக்கிடையே தொடர்புகளை அதிக அளவு சர்வதேச ரீதியாகவும் உலக ரீதியாகவும் மக்களுக்கிடையே தொடர்புகளை ஏற்படுத்துறதுக்கு குறியீடுகளை யூஸ் பண்ணி
இருக்கிறாங்க. ரைட். குறித்த ஒரு தகவலை எந்த ஒரு பிரதேசத்திலோ அல்லது நாட்டிலோ வசிப்பவரும் எந்த இனத்தை சேர்ந்தவரும் வாசிக்க தெரியாதவர்களும் புரிந்து கொள்ளும் முறையில் இக்குறியீடுகள் உருவாக்கப்பட்டன. ஸோ இது என்னன்னு சொன்னா இந்த குறியீடுகளில் சிறப்பியல்பு என்னன்னு சொன்னா அந்த குறியீடுகளை வச்சு அவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த நாட்டில் எந்த பிரதேசத்தில் இருந்தாலும் அவங்க எந்த இனத்தவர்களாக இருந்தாலும் அவங்க எழுத படிக்க தெரியாதவர்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த குறியீட்டை பார்த்த உடனே ரைட். இப்போ மருத்துவமனை இருக்கிற அந்த குறியீடை யோசிச்சோம்னா அந்த குறியீடை பார்ப்பாங்கடா அது படித்தவங்களா இருந்தாலும் படிக்காதவங்களா இருந்தாலும் ஸ்ரீலங்கனா இருந்தாலும் இந்தியாவா இருந்தாலும் ஆஹ் வேற வேற இனத்தவர்களா இருந்தாலும் வேற வேற நாட்டவர்களா இருந்தாலும் அந்த குறியீடை பார்த்தோன்னா இது மருத்துவமனை இருக்குங்கிறத அடையாளம் கண்டு கொள்ளுவாங்க. ரைட். பொருட்களையும் சேவைகளையும் பெற்றுக்கொள்ளுதல், பல்வேறு உபகரணங்களை கையாளுதல், வானிலையை அறிந்து கொள்ளுதல், வெவ்வேறு துறைகளில் தொழில் புரிதல், பிரயாணம் செய்தல் போன்ற சந்தர்ப்பங்களில் இவ்வாறான குறியீடுகள் மூலம் வழங்கப்படுகின்ற தகவல்களைப் பற்றி நடக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. ஸோ எனக்கு என்ன சொல்லாங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு பொருட்களை இல்லாட்டி சேவையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது சில நேரம் சில உபகரணங்களை கையாளும் போது சில நேரம் வானிலை அறிந்து கொள்ள போது சில துறைகளில் தொழில் புரியும் போது நாங்கள் பிரயாணிக்கும் போது இந்த வகையான குறியீட்டின் மூலம் வழங்கப்படுகின்ற தகவல்களை நாங்கள் கட்டாயம் பின்பற்றித்தான் நடக்கணும்ங்கிறது எங்களுக்கு இருக்குது. ரைட். உதாரணமாக நாங்கள் ரோட்டில் இருந்து ஒரு பக்கத்துலேருந்து அடுத்த பக்கத்துக்கு போகிறோமாக இருந்தால் நாங்கள் நினச்ச மாதிரி ரோட்டை கடக்க முடியாது. எங்களுக்குன்னு சொல்லி பாதசாரிகளுக்கு கடக்கிறதுக்கு அந்த மஞ்சள் கோடுகள் இருக்குது. அதன் மூலத்தான் கடக்கணும். ஸோ நாங்கள் எங்கே இப்போ பிரயாணம் போக்கலாம் அங்கேனைக்கு அந்த ரூல்ஸு ஃபாலோ பண்ணணும். சில பிரதேசங்களில் ஸ்ரீலங்காவை பொறுத்தளவில் இந்த ரூல்ஸுகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் சில ஏரியாக்களில் வீதி போக்குவரத்து போலீஸார்கள் இருப்பாங்க. அவங்க வந்து அதை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருப்பாங்க. அப்படி அவங்க அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு வந்து தடை விதிப்பாங்க. ரைட். சில நேரம் சில பொருட்களை பார்ப்போம். நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஃபோன் எல்லாம் வாங்கக்குள்ள அங்கேனைக்கு எங்கிட்ட சார்ஜரில் சில நேரம் பாருங்க அங்கேனைக்கு அந்த ஷொக் அடிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று போட்டிப்பாங்க, ஒரு குறியீடு ஒன்று போட்டிப்பாங்க. அவங்களுக்கு ஷொக் அடிக்கக்கூடியதுன்னு சொல்லி அங்கேனைக்கு தெரியும். சில கெமிக்கல்களில் பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து பற்றக்கூடியது மாதிரி அப்படி நெருப்பு போட்ட மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ரைட். ஸோ அங்கேனைக்கு அந்த விஷயம் அப்போ பற்றக்கூடியதுன்னு சொன்னால் நாங்கள் அதை நெருப்புகளுக்கு பக்கத்தில் உண்மைக்குமே கொண்டு போகலாம். ஒரு உதாரணம் வந்து ஆல்கஹால்கள் எல்லாம் ஈஸியாக பற்றக்கூடியது. ஸோ அதை நாங்கள் நெருப்புக்கு பக்கத்தில் கொண்டு போயிட்டு வேலை செய்ய இயலாது. அது டக்குன்னு பற்றிடும். ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ஒரு குறியீடு மூலம் எங்களுக்கு அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை நாங்கள் எங்களோட அன்றாட வாழ்க்கையில் கட்டாயம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இக்குறியீடுகள் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக பருமன், வடிவம், நிறம் என்பவற்றை கொண்டிருக்கும். ஸோ இந்த குறியீடு நாங்கள் நினச்ச மாதிரி ஒவ்வொருத்தரும் நாங்கள் அந்த குறியீடை செய்யலை. அவங்க சர்வதேச ரீதியாக அதுக்கு பருமன் கொடுத்துருக்காங்க. சில நேரம் சில பெரிய முக்கோணம் அரைக்கலாம், சின்ன முக்கோணம் அரைக்கலாம். சில நேரம் அந்த சதுரம் வந்து தலகுல மாறின மாதிரி நாங்கள் நார்மலாக இருக்கிற சதுரம்ல தலகுல மாறின மாதிரி அந்த குழந்தைகள் நடக்கும் இடம் என்றதுக்குரிய பிக்சரை பாருங்கள். அதில் சதுரம் கொஞ்சம் வித்தியாசமாக அப்படி இருக்கலாம். ரைட். அடுத்து சில நேரம் வட்டமாக இருக்கலாம், சில நேரம் செவ்வக வடிவில் இருக்கலாம், சில நேரம் வட்ட வடிவில் இருக்கலாம். சில இதுகளில் வந்து கலர் மஞ்சள் கலர் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் அந்த மருத்துவமனைங்கிறதுக்கு நீங்கள் இப்போ அதில் பிக்சரை அந்த சிம்பிளை ஞாபகப்படுத்தி பாருங்கள். அந்த குறியீடு அதில் வந்து ப்ளஸ் மார்க் வந்து ரெட் கலரில் இருக்குது. ரைட். சில இதுகளில் வந்து கருப்பு கலரில் இருக்கும், சில இதுகள் மஞ்சளில் இருக்கும், சிலது சிவப்பு கலரில் இருக்கும், சில இதுகள் பச்சை கலரில் எல்லாம் இருக்கும். ரைட். ஸோ இவற்றிலிருந்து பல்வேறு தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இதனால் இவ்வாறான குறியீடுகளையும் அறிவதனால் தரப்படும் தகவல்களை அறிந்திருத்தல் அவசியமாகும். ஸோ இந்த குறியீடுகளை கட்டாயம் நாங்கள்
குறியீடுகள்லேருந்து நாங்கள் நிரம்ப தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ நாங்கள் இந்த இந்த குறியீடுகளையும் அது சொல்கிற தகவல்களையும் நம்ம கட்டாயம் அறிந்திருக்கணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் அன்றாட வாழ்வில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளும் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு ஆபத்தாக முடியலாம். இப்போ நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட சார்ஜரை பாருங்க, உங்களோட ஒரிஜினல் சார்ஜராக இருக்குமா அதில் அந்த ஃப்ளாஷ் ஒன்று போட்டிருப்பாங்க. அது என்னென்னா சில நேரம் அதுக்குரிய அந்த சாத்தியக்கூறு இருக்காது. ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்க்கக்குள்ள அதை கையாள வேண்டியது கவனமாக கையாளணும். சில கெமிக்கல்கள் இருக்கு, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்கஹால் எல்லாம் நெருப்புக்கு கிட்ட நாங்கள் கொண்டு போயிடலாம் பத்திரும் டக்குன்னு. ஸோ அப்போ அந்த போத்தல் இப்போ நாங்கள் ஆல்கஹால் போத்தல் வாங்குறோமாக இருந்தால் இது நாங்கள் எங்களோட இரசாயனவியல் பாடத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ரைட். நாங்கள் குடிக்கிற ஆல்கஹால் இல்லை, அந்த கெமிக்கல் எங்களோட லெப்பில் ஆய்வுக்கூடத்தில் இருக்கிற ஆல்கஹால் போத்தல்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் குறியீடுகள் போட்டிருப்பாங்க. அது ஏன்னு சொன்னால் எங்களை ஆபத்துலேருந்து பாதுகாத்து கொள்வதுக்கு தான் மெயினாக இந்த குறியீடுகளை அவங்க யூஸ் பண்ணுறாங்க ரைட். அல்லது எங்களை சரியான முறையில் வழி நடத்துறதுக்கு தான் இந்த குறியீடுகள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. ஆய்வுக்கூடம், தொழிற்சாலை, மருத்துவமனை, வானிலை அறிக்கை ஆகியவற்றில் பல குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ இங்கே உங்களுக்கு அடுத்த கேள்வி கேட்கலாம், அந்த குறியீடுகள் எங்கே பயன்படுத்துகிறாங்க, எவ்வாறான இடங்களில் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த இடம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று ஆய்வுக்கூடம், அடுத்தது தொழிற்சாலைகளில், அடுத்தது மருத்துவமனைகள், அடுத்தது வானிலை அறிக்கைகள் ரைட். நீங்கள் ரோட்டுகளில் பாருங்கள், ரோட் செய்கிற இடங்களில் சில நேரம் அவங்க குறியீடுகள் போட்டிருப்பாங்க. அது க்ராஸ் மார்க் போட்டிருந்து அங்கே போகலாம் என்ற ஒரு அர்த்தம் ரைட். நோ என்ட்ரி என்று போட்டிருப்பாங்க. நோ என்ட்ரி என்று சொன்னால் அங்கே உண்மைக்கு இதுக்கும் ஒரு குறியீடு தான். நோ என்ட்ரி என்று போட்டிருப்பாங்க, அதுக்கு ஒரு குறியீடு ஒன்று போட்டிங்க, ஒத்த க்ராஸ் மார்க் க்ராஸில் ஒரு கோடு ஒன்று வந்திருக்கும் சரிவா. ஸோ அது என்னன்னு சொன்னால் நீங்கள் இந்த பாதையால் நீங்கள் போக இயலாது ரைட். ஸோ இதுகளெல்லாம் எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் ரைட். இப்போ நாங்கள் வருவோம் விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்தப்படும் குறியீடுகள் ரைட். விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் பல்வேறு இரசாயன பொருட்கள், மின்சாரம், நீர், கண்ணாடி உபகரணங்கள், ஏனைய உபகரணங்கள் போன்றன காணப்படுகின்றன. ஸோ சில நேரம் உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்கலாம், விஞ்ஞான ஆய்வுக்கூடங்களில் பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு லிஸ்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இரசாயன பொருட்கள் இல்லாட்டி விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் யாவை என்று கேட்டால் அதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இரசாயன பொருட்கள் யூஸ் பண்ணுறோம், மின்சாரம் யூஸ் பண்ணுறோம், நீர்கான பொருள் யூஸ் பண்ணுறோம், கண்ணாடி உபகரணங்கள் யூஸ் பண்ணுறோம். அது தவிர ஏனைய உபகரணங்களும் ஆய்வுக்கூடத்தில் யூஸ் பண்ணுறோம். ஆய்வுக்கூடங்களில் திடீர் விபத்து ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன ரைட். ஆய்வுக்கூடங்களில் நாங்கள் இரசாயன பொருட்கள் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிக்கிறோம். நீங்கள் உங்களோட இரசாயனவியல் பாடத்தில் சில படிக்கலும் சில மூலகங்கள் வழியில் கூட நேரம் திறந்து வைக்கக்குள்ள பற்றக்கூடிய தன்மை எல்லாமே இருக்குது. வெப்பநிலை இல்லாட்டி நாங்கள் அமிலத்தை காரங்களோட சேர்க்கக்குள்ள இரசாயன தாக்கங்கள் பற்றி படிக்கக்குள்ளெல்லாம் சில இதுகள் வெடித்தலுடன் கூடிய தாக்கத்தை தரக்கூடியதாக இருக்கும், சிலது பற்றக்கூடிய எரியக்கூடியதாக இருக்கும் ரைட். ஸோ சில கெமிக்கல்கள் எங்களோட உடம்புல பட்டா எரியக்கூடியதாக இருக்கும் ரைட். ஸோ அதுகளெல்லாம் அப்படியான விபத்துக்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது எங்களோட ஆய்வுக்கூடம். ஆகையால் ஆய்வுக்கூடத்தில் மிக கவனமாகவும் அவதானமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். ஸோ இதனால தான் நாங்கள் ஆய்வுக்கூடத்தில் எந்த ஒரு வேலையும் செய்யக்குள்ள மிக கவனத்தோட எங்களோட கவனங்களை சிதற விடாமல் கவனமாக எங்களோட ஆய்வுகளை மேற்கொள்ளணும் ரைட். முதல் எந்த கெமிக்கல் எந்த இரசாயனத்தை சேர்க்க சொன்னாங்களோ அதைத்தான் சேர்க்கணும். நாங்கள் எங்களுக்கு விரும்பின மாதிரி சேர்க்கல, அப்படி சேர்க்கக்குள்ள உண்மைக்குமே எங்களுக்குரிய விளைவுகள் வராது, சில நேரம் அது ஆபத்தையும் கொண்டு சேர்க்க இயலும். விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் உள்ள குறியீடுகள் மூலம் தரப்படும் தகவல்கள் ஆய்வுக்கூடத்தில் கவனமாகவும் ஒழுங்காகவும் செயற்பட உதவும். ஸோ விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் நாங்கள் இவ்வாறான குறியீடுகள் நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம், சர்வதேச குறியீடுகளை பயன்படுத்துவதனால எங்களுக்கு உண்மைக்குமே எங்களுக்கு எங்களை ஆய்வுக்கூடத்தில் நாங்கள் செய்கிற ஆய்வுகளை கவனமாகவும் ஒழுங்காகவும் செய்யக்கூடியதாக இருக்கும்
ரைட். இதன் மூலம் ஆய்வுகூடத்தில் ஏற்படும் விபத்துக்களை குறைத்து கொள்ளவும் ஆய்வுகூடத்தை ஒழுங்காக பராமரிக்கவும் முடியும். ஸோ நாங்கள் இந்த திடீர் விபத்துக்களை தடுக்கிறதுக்கு நாங்கள் இந்த இத சம் சர்வதேச குறியீடுகளை நாங்கள் ஆய்வுகூடத்தில் பயன்படுத்துறதால உண்மைக்குமே அதை நாங்கள் எங்களோட ஆய்வுகூடத்தில் செய்கிற ஆய்வுகளை கவனமாக ஒழுங்காகவும் செய்யலும். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு ஏற்படுற விபத்தை தடுத்து கொள்ளையும் மேலும். அடுத்தது எங்கள் ஆய்வுகூடத்தில் ஆய்வுகளை ஒழுங்கான முறையில் செஞ்சு கொள்ளையிலும். அடுத்தது ஒழுங்கான முறையில் எங்கள் ஆய்வுகூடத்தை பராமரித்து கொள்ளவும் முடியும். ஆய்வுகூடத்தில் பொதுவாக காணப்படும் குறியீடுகளும் அவற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தகவல்கள் கீழே தரப்பட்டிருக்கு. சரியா? இந்த குறியீடுகளும் இதுக்குரிய அர்த்தங்களும் என்னங்கிறது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். முதலாவது பிக்சரை பாருங்க, ஒரு இதொண்டு வெடிக்கிற மாதிரி. ரைட். ஸோ இது தீப்பற்றக்கூடியது. இந்த சிம்பிள்ஸ் நீங்கள் கண்டீங்களாக இருந்தால் இது தீப்பற்றக்கூடியது அல்லது உராயும் போது அல்லது அதிர்வின் மூலம் வெடிக்கக்கூடிய பதார்த்தங்கள் இல்லை சொல்லிங்க, அங்கே வெடிக்கிற மாதிரி ஒரு இது போட்டிக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் இந்த பிக்சர், அதாவது ஆரஞ்சு கலருக்குள்ள பிளாக் கலரில் அந்த வெடிக்கிற அந்த இது பிக்சர் மாதிரிக்கிறது நீங்கள் இதை கண்டீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே இது தீப்பற்றக்கூடியது உண்டு. அது மட்டும் இல்லை, ஒரு ஆயும் போது இல்லாட்டி அதிர்வின் போது வெடிக்கக்கூடியதுன்று இதுக்கு அர்த்தம். அடுத்து ரெண்டாவது பிக்சரை பார்த்தீங்கன்னா, வேறு பதார்த்தங்களிலும் தாக்கம் அடைந்து பெருமளவு விபத்தை வெளிவிடக்கூடிய பதார்த்தம். ஸோ இங்கே பாருங்க, ஒரேஞ்சு சதுரத்துக்குள்ள சின்ன வட்டம் மேலே ஒரு ஃப்ளேமபிள், அதாவது பத்திர மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்றிக்குது. ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னால், இது வேறு பதார்த்தங்களோட இந்த இரசாயன பொருள் வேறு பதார்த்தங்களோட தாக்கம் அடையக்குள்ள பெருமளவு வெப்பத்தை வெளியிடக்கூடியது. ஸோ இப்படியான ஒரு இரசாயன பொருளில் போத்தல்ல இப்படி ஒரு பிக்சர் இருந்தால் நாங்கள் இதை பார்த்தோம்னா நாங்கள் வேலை செய்யும் போது நாங்கள் ஆய்வுகூடத்தில் இந்த இரசாயனத்தை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது நாங்கள் மிக கவனமாயிக்கணும். இது அதிக அளவு வெப்பத்தை தரும்ங்கிறது எங்களுக்கு ஞாபகம் வரும். ரைட். மூணாவது பிக்சரை பார்த்தீங்கன்னா இது விரைவில் தீப்பற்றக்கூடிய பதார்த்தம். ஸோ இவ்வாறான ஒரு நீங்கள் குறியீட்டை கண்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரணும், இது விரைவாக தீப்பற்றக்கூடியது. ஸோ நாங்கள் நெருப்புக்கு பக்கத்துலாம் நாங்கள், அதாவது ஆய்வுகூடத்தில் நாங்கள் நெருப்புகள் ஏதாச்சும் பாவிப்போமா இருந்தால் இதை கவனமாக யூஸ் பண்ணணும். நெருப்புக்கு பக்கத்தில் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்த பிக்சரை பார்த்தீங்கன்னா, தோலில் படும்போது சுவாசத்தின் மூலமாகவோ வேறு முறையிலோ உடலினுள் புகும்போது கடும் நோயை அல்லது மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய பதார்த்தம். ஸோ இந்த நீங்கள் குறியீடை பார்த்தீங்கன்னா இதோட அர்த்தம் தோலில் பட்டா இல்லாட்டி சுவாசத்தின் மூலம் இல்லாட்டி வேறு எந்த முறையாலையும் இந்த இரசாயனம் எங்களோட உடலுக்குள்ளே போகுமா இருந்தால் கடும் நோயை தரும் இல்லாட்டி மரணத்தை தரும்ங்கிறது அர்த்தம். ரைட். ஸோ கவனமாக இருக்கணும். அடுத்தது அடுத்த பிக்சரை பார்த்தீங்கன்னா, தோலில் பட்டவுடன் தோலை சிவப்பு நிறமாக்கி வேதனை ஏற்படுத்தக்கூடியதும் தோலில் நீர் கொப்பளங்களை அல்லது சிறிய கொப்பளங்களை ஏற்படுத்தக்கூடியதுமான பதார்த்தம். ஸோ இந்த பிக்சர்ட க்ராஸ் மார்க் உண்டு. அதோட சிம்பிளில் குறியீட்டோட அர்த்தம் என்னன்னு சொன்னால், இந்த வகையான இரசாயனங்கள் எங்களோட தோலில் பட்ட உடனே எந்த தோலில் எங்கனைக்கு பட்டுச்சோ அங்கனைக்கு அது சிவப்பு நிறமாக மாறும். பட்ட இடத்துல சிவப்பு நிறமாக மாறி அதிக அளவு வேதனையை தரக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் பட்ட இடத்துல கொப்பளங்கள் வரக்கூடியதாக இருக்கும். ரைட். அடுத்து இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், உயிருள்ளவற்றின் உடலிலும் உயிரற்றவற்றின் மேற்பரப்பிலும் படும்போது அரிப்பை உண்டாக்கக்கூடிய பதார்த்தங்கள் இருக்கிற இரசாயனங்கள் பாட்டிலில் இது நீங்கள் பார்க்கக்கூடியதாக. இந்த இரசாயனம் ஒரு உயிருள்ள ஒருத்தர் உடலில் பட்டால் அல்லது உயிரற்றவற்றின மேற்பரப்பு, உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு மேசைக்கு மேலே தான் இந்த ஆய்வுகூடத்தில் ஆய்வுகளை செய்வோமாக இருந்தால் இந்த வகையான இரசாயனம் கொட்டுமாக இருந்தால், உதாரணம் எங்களோட கையில் கொட்டிச்சுண்டா ஸோ நாங்கள் உயிருள்ள ஒருத்தர் அப்போ எங்களோட உடலில் பட்டாலோ இல்லாட்டி எங்களோட மேசையில் அது கொட்டிப்பட்டாலோ
அது வந்து மேசைய அரிக்கும். அதே நேரம் கையில பட்டுச்சுன்னா கைய அரிக்கும்னு சொல்றாங்க. ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இரசாயன பதார்த்தங்கள் கண்ணில் பட்டால் கண்ணை கழுவ அமைக்கப்பட்ட இடம். ஸோ இந்த பச்சை கலர்ல ஒரு கண்ணும் ஒரு ஷவர் மாதிரி மிதிக்குதுன்னு சொன்னா, அது என்ன அர்த்தம்னா, சில நேரம் நாங்க வேலை செஞ்சு ஒடிக்கக்குள்ள சில இரசாயனங்கள் வந்து எங்களோட கண்ணுல தெறிக்கும். அப்படி தெறிக்குமாக இருந்தால், ம் இப்படி ஒரு சிம்பல் இருக்குமா, அந்த அங்கனைக்கு என்னண்டா அவங்க செஞ்சு வச்சுப்பாங்க ஆய்வுக்கூடத்துல. இவ்வாறு கண்ணில ஏதாவது இரசாயனங்கள் பட்டா உடனே போயிட்டு கழுவுறதுக்குரிய இடம் தானே அது. ரைட். இப்ப எங்கட ஆய்வுக்கூடத்துல நீங்க ஒரு புது ஆய்வுக்கூடத்துக்கு போறீங்க. சப்போஸ் உங்களோட கண்ணுல ஏதாவது கெமிக்கல் பட்ட மாதிரி ஃபீல் பண்ணினீங்க படல்ல வச்சுக்கோங்க. ஆனா பட்ட மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இமீடியட்டா நீங்க கழுவணும். கழுவுறேன்னா நீங்க போயிட்டு ஆய்வுக்கூடத்துல இருக்கிற டெப்ல கழுவ இயலாது. ஸோ இப்படி ஒரு சிம்பிள் இது இந்த கண்ணை கழுவுறதுக்கு ஆய்வுக்கூடத்துல வேற ஒரு செட்டப் ஒன்று இருக்குது. ரைட். அங்கே போயிட்டு தான் கழுவணும். ரைட். அதே மாதிரி அடுத்து இதை பார்த்தோம்னா ஒரு ஷவரும் ஒருத்தர் தலை மீக்கிற மாதிரி இரசாயன பதார்த்தம் உடலில் பட்டு எரிகாயங்கள் ஏற்பட்டால் உடலை கழுவ அமைக்கப்பட்ட இடம். ஸோ இந்த சிம்பிள் என்னன்னு சொன்னா, இது ஒரு எங்களோட ஷவர் குளிக்கிற ஷவர் மாதிரி ஒரு சிஸ்டம் தான். இதுல எங்களோட உடல்ல எங்கேயாவது இரசாயனங்கள் பட்டு அது எங்களுக்கு எரிகாயங்கள் ஏற்பட்டா உடனடியா நாங்க இந்த இந்த டெப் இருக்கிற இடத்துக்கு போய் உடனே திறந்து விட்டு ஃபுல்லா நாங்க எங்களோட உடம்புல அந்த பட்டிக்கிற இரசாயனம் மட்டும் இல்லை எல்லாம் ஃபுல்லா கொஞ்ச நேரம் அந்த டெப்புக்குள்ளே இருக்கணும். ரைட். ரைட். அடுத்தது தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் குறியீடுகள். தொழிற்சாலைகளில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் குறியீடுகள் மூலம் அங்கு தொழில் புரியும் தொழிலாளர்கள், வெளியில் இருந்து வரும் நபர்கள் போன்றவற்றின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுறது. ஸோ எங்களுக்கு ஆய்வுக்கூடத்துல மட்டுமில்ல, தொழிற்சாலைகளையும் இவ்வாறான குறியீடுகள் பயன்படுத்தப்படுது. இதால வார நன்மை என்னன்னு சொன்னா, அந்த தொழிற்சாலையில வேலை செய்யற தொழிலாளர்களுக்கு ஈஸியா விளங்கும். ரைட். இந்த குறியீடு இங்க இருக்குதுண்டா இது ஒன்று ஆபத்தானதுன்னு சொன்னா இந்த ஆபத்தான பக்கம் நாங்க போகக்கூடாதுங்கிறத அவங்க விளங்கிக் கொள்வாங்க. அதே நேரம் வெளியில இருந்து புதுசா ஒருத்தர் வாராங்கன்னு சொன்னா அதே சிம்பலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு விளங்கும். ரைட். இது ஆபத்தான ஏரியா, நாங்க போகக்கூடாதுன்னு சொல்லி. ரைட். அடுத்தது தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் சில குறியீடுகள் இங்கே காட்டப்படுது. முதலாவது குறியீடை பார்த்தீங்கன்னா இங்கே புகைத்தல் கூடாது. ஸோ இந்த ஏரியாவில் நாங்கள் புகைக்க கூடாதுங்கிறதுனா அங்கே எந்த ஒரு வகையிலையும் நாங்கள் புகைத்தல் நெருப்புங்கிற விஷயம் பற்ற வைக்கக்கூடாது. ரைட். ரெண்டாவது பிக்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால் உட்பிரவேசிக்க கூடாது. ஸோ யாருமே இந்த இப்படி ஒரு சிம்பிள் எதிர்க்குமாக இருந்தால் குறியீடு இருக்குமானா நாங்கள் அதுக்கு மீனிங் என்னென்னா யாருமே உள்ளுக்கு போக முடியாது என்ற அர்த்தம். அடுத்த மூணாவது பிக்சரை பார்த்தீங்கன்னா தொடுவதை தவிர்க்கன்னு சொல்லி இருக்குது. அப்போ இங்கனைக்கு தொடக்கூடாது. நாங்கள் எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை குறியீடாகத்தான் இது இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா உணவுப் பொருட்களை உட்கொள்ள வேண்டாம். ஸோ இந்த குறியீடு வந்தோன்னா இந்த இடத்துல நீங்கள் உணவுப் பொருட்களை உட்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறோம். சில நேரம் நாங்கள் சில இடங்கள் பார்ப்போம் கதிரை மேசை மிதிக்குமா இருந்து அதில் நாங்கள் சாப்பிட வலிக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லை. ஸோ அந்த டைம் உண்மைக்குமே சாப்பாடெல்லாம் நாங்கள் சாப்பிடறதுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல தான் சாப்பிடணும். இந்த தொழிற்சாலைகள் ஆய்வுக்கூடங்கள்ல எல்லாம் நாங்கள் அப்படி நினைச்ச இடத்துலேருந்து சாப்பிட முடியாது. ரைட். அதை காட்டுவதற்கு அந்த அறிக்கையை சொல்றதுக்கு இந்த சிம்பல் நாங்கள் இந்த குறியீடு யூஸ் பண்ணிடும். அடுத்தது வந்து திடீர் தீ விபத்துக்களின் போது வெளியேறும் இடம். ஸோ இந்த மாதிரி இருக்குமா இருந்தால் இது வந்து எக்ஸிட் வந்து திடீரென விபத்து ஏதாவது ஆபத்து வந்தால் இந்த வழியினூடாக நீங்கள் வெளியேற முடியுங்கிறதுடைய அர்த்தம் தான் இது. அடுத்தது கண் பாதுகாப்பு கவசத்தை அணிக. ரைட். இந்த ஒரு குறியீடு இருக்குமாக இருந்தால் இதுக்கு மீனிங் என்னன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் இந்த 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 ஒரு இடத்துல நீங்கள் கட்டாயம் எடுத்த கண் பாதுகாப்பு கவசம் அணியணும். இப்போ உதாரணத்துக்கு யூவி லைட் எல்லாம் நாங்கள் டிரெக்டாக கண்ணால் பார்க்க இயலாது. எங்களோட கண்ணுக்கெல்லாம் ஆபத்தாகும். ஸோ அந்த டைம் நாங்கள் யூவி ப்ரொடெக்ஷன் கண்ணாடிகள் நாங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த டைம் இன்னைக்கு இப்படி ஒரு சிம்பிளை நீங்கள் காணலாம். அடுத்தது காதை பாதுகாக்கும் கவசத்தை அணிக. சில நேரம் கடும் சத்தமான ஒரு இடத்துல இந்த இதொண்டு சிம்பிள் வந்து போட்டிருப்பாங்க. இந்த குறியீடு போட்டிருப்பாங்க. ஏன்டா அந்த சத்தம் சில நேரம் எங்களுக்கு காது கேட்காமலுக்கு ஆகிறதுக்குரிய சான்ஸ் இருக்கு. அதனால இந்த
சிம்பல் வந்து காதுகளை பாதுகாக்கிறதுக்குரிய கவசத்தை அணிகன்னு சொல்லி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பயன்படுத்தாத சந்தர்ப்பங்களில் ஆழியை மூடி வைக்கன்னு சொல்லி அடுத்த குறியீடு வந்து இருக்குது. ஸோ இவைகள் தான் தொழிற்சாலைகள் பயன்படுத்தப்படும் குறியீடுகள். இதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ரைட். அடுத்தது வந்து வானிலையுடன் தொடர்புடைய குறியீடுகள். வானிலை தகவல்களை மக்களுக்கு தெரிவிக்க தகவல் தொடர்பு ஊடகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ இன்னைக்கு வானிலை சம்பந்தமான தகவல்களை மக்களுக்கு தெரிவிக்க தகவல் தொடர்பு ஊடகங்கள் காணப்படுது. சரியா? அதே நேரம் வானிலை தகவல் தொடர்பாக பயன்படுத்தப்படும் குறியீடுகள் இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு இதுகளும் ஞாபகம் இருக்கணும். ரைட். முதலாவது வந்து இரவு வானம் தெளிவாக காணப்படும். ஸோ இன்னைக்கு முதலாவது இது சிம்பலை பார்த்தீங்கன்னா குறியீடு வந்து என்னத்தை சொல்லுதுன்னா, இரவு வானம் வந்து தெளிவாக காணப்படும். அங்கே பனிமூட்டமோ மேகக்கூட்டமோ காணப்படாது என்ற அர்த்தம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பகற்காலங்களில் அதிக சூரிய ஒளி கிடைக்கும். ஸோ இன்னைக்கு பாருங்க, சூரியனுக்கு மஞ்சள் கலர் யூஸ். ஸோ இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கலர் யூஸ் பண்ணிக்காங்க. ரைட். அடுத்த மூணாவது குறியீடை பார்த்தீங்க, பகற்காலங்களில் சாதாரண மழை பெய்யும். ஸோ பகல் வேளையில சாதாரணமாக மழை பெய்யும். அடுத்த நாலாவது குறியீடை பார்த்தீங்கன்னா, தூறல் மழை பெய்யும் என்று சொல்லி அதோட குறியீடு. அடுத்த இதை பார்த்தீங்கன்னா குறியீடை பார்த்தீங்கன்னா, கடும் மழை பெய்யும் என்று சொல்லிக்கிறாங்க. அதாவது நாலாவது குறியீட்டுக்கும் 5வது குறியீட்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. 4வது குறியீடு வந்து மேகம் வந்து வெள்ளை கலர்ல அன்னைக்கு டொட் ஆகிக்கிறா தூறல் மழை பெய்யும். 5வது இதை பார்த்தீங்கன்னு சொன்னா, மேகம் வந்து ஆஷ் கலர்ல அப்படின்னா அதிக மழைக்குரிய சாத்தியம். அடுத்தது வந்து டார்க் ப்ளூ கலர்ல ட்ராப்ஸ் இருக்குது அப்படின்னா கடும் மழை. அடுத்த பிக்சரை பார்த்தீங்கன்னா, மின்னலுடன் கூடிய கடும் காற்று வீசும்னு சொல்லாங்க. அடுத்த பிக்சரை பார்த்தீங்கன்னா, கடும் பனி பெய்யும் என்று சொல்லி போட்டிக்கிறாங்க. இதற்கு மேலதிகமாக வானிலை தகவல்களை அறிக்கைப்படுத்தும் போது அல்லது வரைவுகளில் காட்டும் போது வானிலையுடன் தொடர்புடைய விஞ்ஞானிகளால் சர்வதேச ரீதியில் பயன்படுத்தப்படும் குறியீடுகள் சிலவற்றை காண்கின்றோம். ஸோ இன்னைக்கு வானிலை தொடர்பு சம்பந்தமாக குறியீடுகள் நாங்கள் மேலே சொல்லிக்கிறது தவிர இன்னமும் சிலதை அவங்க பயன்படுத்துகிறாங்க. ரைட். முதலாவது குறியீடை பாருங்க. இன்னைக்கு இதில் வந்து எதிர்வரும் காலங்களில் சிறிய மழை உண்டாகுங்கிறதுக்கு தான் முதலாவது குறியீடு பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவது குறியீடு பார்த்தீங்கன்னா, சாதாரண அல்லது கடும் மழை, அதாவது ரெண்டும் சாத்தியமாக இருக்குங்கிறதுக்கு தான் இந்த குறியீடு பயன்படுத்துவாங்க. ரைட். அடுத்தது பார்த்தோம்னா, மருத்துவமனையில் பயன்படுத்தும் குறியீடுகள். வைத்தியசாலை, சத்திர சிகிச்சை அறை, மருத்துவ ஆய்வூடம் என்பவற்றில் கடமை புரிபவர்கள், நோயாளர்கள், அங்கு வரும் வெளிநபர்கள் போன்றோரின் பாதுகாப்பிற்கும் அவ்விடங்களை ஒழுங்கான முறையில் பராமரிப்பதற்கு இக்குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இப்போ மருத்துவமனைகளில் நாங்கள் இந்த சர்வதேச குறியீடு எங்கே காணலும்னா, வைத்தியசாலையில் காணலும். அடுத்தது வந்து சத்திர சிகிச்சை அறையில் காணலும். அடுத்தது மருத்துவ ஆய்வூட இதில் காணப்படையிலும். இது என்னத்து கண்டா உதவி செய்து மருத்துவமனையில் வேலை செய்கிறவர்களை பாதுகாப்புக்கும், அடுத்தது மருத்துவமனையை ஒழுங்காக பராமரிக்கிறதுக்கும், அடுத்தது நோயாளர்களை பாதுகாக்கிறதுக்கும் இது வந்து உதவி செய்யுது. அடுத்தது வெளிநோயாளர்கள் வந்தாலும் அவங்களையும் அந்த விபத்துக்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த மருத்துவமனையில் யூஸ் பண்ணுற சர்வதேச குறியீடுகள் வந்து உதவி செய்யுது. ஸோ மருத்துவமனையில் யூஸ் பண்ணுற குறியீடுகள் என்னென்னு பார்த்தோம்னா, முதலாவது குறியீடை பார்த்தோம்னா, முகப்பாதுகாப்பு கவசத்தை அணிகன்னு சொல்லி முதலாவது போட்டிக்கு. ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து கையுறையை அணிக. மூணாவது வந்து கைகளை கழுவுகன்னு சொல்லி போட்டிக்கு. ஸோ இந்த பிக்சர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சில நேரம் ஏதோ ஒன்று வரைய சொல்லி கேட்கலும். அடுத்தது பார்த்தோம்னா, உயிரியல் விஞ்ஞான அடிப்படையில் ஆபத்தான இடம்னு சொல்லி இருக்குது. ரைட். உதாரணம், நோய் விளைவிக்கும் நுண்ணங்கியல் தொடர்பான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் இடத்துகளில் நீங்கள் இந்த வகையான குறியீடுகளை காணலும். கடைசி குறியீடை பார்த்தீங்கன்னா, உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கதிர் வெளியேற்றப்படும் இடம். நீங்கள் உதாரணமாக எக்ஸ்ரே எடுக்கிற இடத்துல நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குறியீடை நீங்கள் காணலும். ஸோ எக்ஸ்ரே வந்து எங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் கதிர்களை வெளிப்படுத்துது. ஸோ அதனால் அங்கே எக்ஸ்ரே
அறைகளில் நாங்கள் அறைகளுக்கு வெளியில் கதவுகளில் இந்த குறியீடை காண இயலும். ரைட். இதுவரை நீங்கள் பல்வேறு துறைகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் குறியீடுகள் பற்றி கற்றீர்கள். ஸோ இதுவரைக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அதை மருத்துவமனையில் எவ்வாறான குறியீடுகள் பயன்படுத்துகிறாங்க, அது ஒவ்வொரு குறியீட்டையும் என்னத்தை சொல்லுதுங்கிறத தெரிஞ்சுங்களே. தொழிற்சாலையில் என்னென்ன வகையான சர்வதேச குறியீடுகள் பயன்படுத்தப்படுது, அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்க. அடுத்தது எங்களோட பாடசாலைகளில் இருக்கிற ஆய்வு ஊடகங்களில் என்னென்ன சிம்பிள்கள் யூஸ் பண்ணுறோம், அதாவது குறியீடுகள் யூஸ் பண்ணுறோம்ங்கிறதையும் பார்த்தோம். ரைட். இக்குறியீடுகள் தவிர்ந்த வேறு பல குறியீடுகளும் உள்ளன. இக்குறியீடுகளால் தரப்படும் தகவல்களுக்கு ஏற்ப நடப்பதால் உங்களுக்கும் மேனியவர்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கின்றது. மேலும் எமது சூழலை உயர்ந்த பாதுகாப்பான மட்டத்தில் பேண முடிகிறது. இதை நாங்கள் ஒவ்வொரு துறைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களோட அவங்க யூஸ் பண்ணுற சர்வதேச குறியீடு மாறுது. இது தவிர வேறு இடங்களையும் வேறு குறியீடுகள் பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு நாங்கள் வீதி எடுத்தோம்னா வீதியில் பயணிக்கிறதுக்கு மோட்டார் பைக்கில் எப்படி போகிறோம், பைசிக்கிள் போகிறதுக்கு, கார் போகிறதுக்கு, வேன் போகிறதுக்கு, பாறை ஊர்தி போகிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் அங்கனைக்கு குறியீடுகள் பயன்படுத்துகிறாங்க. ஸ்பீடு எப்படி போகணும், அடுத்தது ஒரு ரோட்டை ஒரு பக்கத்துலேருந்து அடுத்த பக்கம் கடக்கணுமாக இருந்தால் அதுக்கு என்னத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்றலாம் பலதரப்பட்ட குறியீடுகள் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னால் அந்த ரூல்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணுறதால உன்னைக்கும் எங்களையும் பாதுகாத்து கொள்ளும். அது மட்டுமில்லை மற்றவர்களையும் நாங்கள் ஆபத்திலேயோ விபத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். ரைட்.